தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் பாவிகள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களை யாவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சிறுமந்தை லிட்டில் ஃப்ராக் மிஷன் சார்பிலும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உலகத்திலே சத்ரு என இருளில் இருக்க உலகத்திலே காரிருள், உலகத்திலே இருள் சூழ்ந்திருக்கிற உலகத்தில் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், நீ என் மகன் நீ என் மகள் என்று சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் வந்து காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தாருக்கு, கர்த்தர் நம்பிக்கை வைக்காதவர்களுக்கு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாமல் உலகத்திலே தாறுமாறாய் ஜீவிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இருள் பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கும், பிசாசு இருளிலே ஜனங்களை இருக்க வைக்கிறான். இதோ இருள் பூமியையும் காரிருள் உலகத்தின் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கும், ஆனாலும் அவரை நம்புகிற, அவரை நேசிக்கிற, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரை பற்றி கொண்டு வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எங்கும் இருளாக இருக்கும், அலக்களிப்பாக இருக்கும், அந்தகாரங்கள் சூழ்ந்திருக்கும், ஆனால் கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டு ஜெபிக்கிற, தேடுகிற, வசனங்களை வாசிக்கிற, அவரையே நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில உன்மேல் கர்த்தர் வந்து உதிப்பார். உன்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. உதிப்பது என்பது சூரியனை போன்ற ஒரு உதயம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் வாழ்க்கையில வந்து உதிப்பார். இருள் போன்று காணப்படலாம், பலவிதமான சங்கடங்களும் போராட்டங்களும் பலவிதமான அலக்களிப்புகளும் கண்ணீரின் பாதையில ஒரு விதமான சங்கடங்களோடு போய்கொண்டிருக்கிற இருள் சூழ்ந்த வாழ்க்கையில கர்த்தர் வந்து உதிப்பார், வெளிச்சம் வரும். ஆமென் சொல்லுவோமா? சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிற சூரியன் யார் என்றால் அது கர்த்தர், தேவனாய் கர்த்தர் என் வாழ்க்கையில சூரியனாக இருக்கிறார், என்னை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இருளிலே இருக்க பண்ணுகிற சத்துரு ஒரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எண்ணங்களை, சிந்தனைகளை சிதறடித்து இருளை கொண்டு வருகிறார். வாழ்க்கையில இருள் சூழ்நிலைகளை, இருளை கொண்டு வருவதற்கு பல உல்லாசங்களை காட்டுகிறார், பல அழிவை கொண்டு வருவதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை விளத்தெழுவதற்கு சிற்றின்பங்களை காட்டுகிறார். முதலாவது அதில் சிக்குண்டவர்கள் போய் இருளிலே போய் இருக்க போகிறார்கள் என்பதை அறியாமல் மீன் தூண்டிலே சிக்க எவ்வளவு தீவிரிக்கிறதோ, தூண்டில் இருக்கிற புழுவுக்கு எவ்வளவு ஆசைப்படுகிறதோ, அதுபோல உலக மோகங்கள், சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியங்களை சிக்க வைத்து அவளை இருளிலே இருக்க பண்ணுகிற திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளையே, இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார்,
ஒருவேளை அந்தகாரம் சூழ்ந்திருந்திருக்கலாம். இதுவரைக்கும் வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலையை, இருளான காரியங்களை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை அறிந்த தாவீது சொல்லுகின்றார், என் தேவனாய் கர்த்தர் எனக்கு சூரியனாக இருக்கிறார், என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார், என் வாழ்க்கையில வந்து உதிக்கிறவராக இருக்கிறார் என்று அவன் விசுவாசத்தோடு சொல்லுகின்றார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உதிப்பாரானால் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். அதனால வாக்குத்தத்தங்களை தியானிக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து உதிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். சூரியன் எப்போது ஒரு பிரகாசத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் சூரியன் ஒரு பகல் நமக்கு காணப்படுகிறது என்றால் ஒரே ஒரு லைட்டு தான், உலகம் முழுவதுக்கு ஒரே லைட்டு தான், அது சூரியன். ஒரே லைட் உலகம் முழுவதும் பிரகாசிக்க பண்ணுகிறது, இருளை விரட்டி அடிக்கிறது, அது பிரகாசிக்க பண்ணி வெளிச்சத்தை கொடுத்து அந்த வாழ்க்கையில ஒளிமயத்தை உருவாக்குகிறது. இங்க நாம் பார்க்கிறோம், நீதிமான்கள் சூரியனை போல தேவனுடைய ராஜ்யத்தில, பிதாவின் ராஜ்யத்தில பிரகாசமாயிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களிலே இந்த சூரியன், என் தேவனாய் கர்த்தர் சூரியன், அவர் என் வாழ்க்கைக்கு, அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார், என் இருளிலே என் காரியங்களே என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் சூரியனாக இருக்கிறார் என்று தாவீது சொன்னார். அந்த சூரியனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசி கேட்போம். அதற்கு முந்தின பகுதியில அங்கு நான் ஆவிக்குள்ளானேன், அங்கு ஒரு பெரிய எக்கால சத்தத்தை கேட்டேன், அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன், நீ காண்கிற ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா என்று சொல்லு பட்டணங்களில் 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. மாத்திரமல்ல, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிற ஒருவரை கண்டேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சூரியன். அவரை குறித்து வேதம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஒரு 5 காரியங்களை இங்கு வெளிப்படுத்துகிறேன் நான் பார்க்கிறோம். வாசிப்போம். 13வது வசனம். அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அல்லேலூயா, மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிற ஒருவரை நான் பார்க்கிறேன், கண்டேன். அதை குறித்து இன்னும் வாசிப்போம். இரண்டாவது, அவருடைய சிரசு மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அந்த மனுஷகுமாரனை நான் உற்று பார்க்கும் போது அவருடைய சிரசு, அவருடைய மயிர், அவருடைய வெண் பஞ்சை போல உறைந்த மழையை போல வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே
கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகள் கவனிப்போ, கர்த்தருடைய மகிமை அவன் மேல் காணப்பட்டது. உண்மையில் கர்த்தர் வந்து உதிக்கிறார். ஒரு உதிக்கிறவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருந்தது என்று சொல்லப்படுது. அவர் ஒருவருடைய வாழ்க்கையில வந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். இவ்வளவு பிரகாசம் உள்ள ஒரு தெய்வம் இருளான ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில வருகிறேன். கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உன் வாழ்க்கையில வரப்போகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உனக்குள்ளே வரப்போகிறது. அவர் உன் வாழ்க்கையில வந்து உதிக்க வருகிறார். அவர் வருகிறார். இவ்வளவுடைய முகத்தை பார்க்கும்போது வல்லமையாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல முகம் இருந்தது. அப்படிப்பட்டவர் உன் வாழ்க்கைக்குள்ளாக வந்து உதிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க, அந்த பரலோகத்தில் இருந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. தர்மையான காலை வேளையில என் அன்புக்குரியவர்கள் கவனிக்கிறீங்க, கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வரணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வந்து உதிக்கணும். அந்த உதிக்கிற ஆண்டவர் சூரிய பிரகாசத்தை போன்றவர். அவர் இருக்கிற இடத்துல, பரலோக ராஜ்யத்துல வேதத்துல சொல்லப்படுகிறது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. சூரியனை விட அதிகமான மகிமை நிறைந்த ஆண்டவரே அதற்கு வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அங்க ஒரு சூரியன் தேவையில்லை. அப்படி ராஜ்யத்துல சந்திரன் தேவையில்லை. வேற அந்த விளக்குகள் தேவையில்லை. கர்த்தரே அவ்வளவு வெளிச்சமா இருக்கார். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தருடைய வெளிச்சம், அந்த மகிமை, கர்த்தருடைய மகிமையே அந்த வெளிச்சம் சூரியனை விட அதிகமான பல மடங்கு பிரகாசம் உள்ள மகிமை. அவ்வளவு மகிமையான ஒரு தெய்வம் என் வாழ்க்கையில வந்து காணப்படுவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே, அந்த மகிமை எனக்குள்ள வரணும். அந்த வெளிச்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுல வரணும், ஒரு குடும்பத்துல வரணும், ஒரு சபைக்குள்ள வரணும். அந்த வெளிச்சம், அந்த மகிமை ஒரு சபைக்குள்ள வரும்போது, ஒரு மனிதனுக்குள் வரும்போது, ஒரு குடும்பத்திற்குள் வரும்போது என்ன நடக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தியான வேளை பாருங்க, ஒரு நல்ல வெளிச்சமான மத்தியான வேளையில, ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பண்ணினவர்களை சுற்றி பிரகாசிக்க கண்டேன். மத்தியான வேளை நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மத்தியானத்தில் ஏற்கனவே சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சத்தை பார்க்கலும் நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளி வானத்திலிருந்து என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் என்னையும் சுற்றி பிரகாசிக்க கண்டது. ஒரு பயங்கரமான ஒரு ஒளி. சூரியனையே நம்மால பார்க்க முடியல. இதை விட 10,000 மடங்கு பவர்ஃபுல்லான அந்த ஒளி
அது என் வாழ்க்கையில வந்தது. அது என்ன என் மேல வந்து பிரகாசித்து. அருமையான தேவ பிள்ளைகள் கவனிப்போம். கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய சூரியனை போன்ற அந்த ஒளி, கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ள வந்தா ரொம்ப முக்கியம். வந்தது. நான் மத்தியானத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் மத்தியான வேளையில டிராவல் பண்ணுகிறேன். சூரிய ஒளியை விட 10,000 மடங்கு பவர்ஃபுல்லான அந்த மகிமை, அந்த சூரிய பிரகாசம் என் மேலையும் என கூட இந்த ஜனங்கள் மேலே வந்து இறங்குச்சு. அதை நான் கண்டேன். அல்லேலூயா. நீ கண்ட யார் என்றால் பவுல் அப்போஸ்தலனை குறித்து சொல்லுகிறது. சவுலாக வாழ்ந்த வாழ்க்கையில கர்த்தருடைய ஒளி அவன் மேல வந்தபோது என்ன நடந்தது? இப்படிப்பட்ட ஒரு ஒளி ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்க தேவன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும். கர்த்தர் வாழ்க்கையில வந்து உதிக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல உதிக்க வேண்டும். ஒரு சபையில ஒரு ஊழியர்ல கர்த்தருடைய மகிமை வந்து வெளிப்பட வேண்டும். அவருடைய சூரியன் உதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொன்ன பவுல் சொல்லுகின்றார் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் பாருங்க. அதுக்கு முந்தின வசனங்களில சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. என கவனிக்கிறீங்க, சூரியன் பிரகாசித்திருக்கோம். இது யாரும் சொல்லாதபடிக்கு சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்கலும் 10,000 மடங்கு அதிகமான ஒரு ஒளி என்னையும் நான் போன என்னுடைய ஜனங்களையும் அது எங்களை தாக்குச்சு, எங்களுக்குள்ள வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் இதை எடுத்து சொல்லுகின்றார். ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து உதிக்கல, சரியான உதிக்கிறது இல்லாததுனால பெரிய மாற்றங்களை காண முடிகிறது இல்லை. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அந்த மகிமை, அந்த பிரகாசிக்கிற அந்த சூரிய ஒளி அந்த வாழ்க்கையில வந்தபோது அந்த வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. அந்த சந்திக்கிற நாள் வரைக்கும் ஒரு லைஃப், அந்த ஒளி அவனை சந்தித்த நாள் முதல் இன்னொரு லைஃப். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். முன்னே நல்ல கவனிக்கிறேன். முன்னால நான் தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். கவனிக்கிறீங்க, முன்னால இந்த பேரொளி, இந்த சூரியன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரணும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில வந்தபோது முன்னே நான் தூஷிக்கிறவன், முன்னே நான் துன்பப்படுத்துகிறவன், முன்னே கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். முன்னால எனக்கு ஒரு லைஃப் இருந்தது. என்னுடைய பாஸ்ட் லைஃப் என்ன? தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமைப்படுத்துகிறவன். ஆனா சடுதியில நான் பிரயாணப்பட்டு போகிற அந்த நாள்ல துன்பப்படுத்தவும், துயரப்படுத்தவும், கொடுமைப்படுத்தவும், தூஷிக்கவும் புறப்பட்டு தீவிரமா போகிறேன். மார்க்கத்துல, பக்தி மார்க்கத்துல பிறந்தவன், வைராக்கியமா நின்றவன், அவ்வளவு ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி யெகோவா தெய்வத்திற்காக பக்தியாக நடந்தவன். அவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது என்றால் தூஷணம், அவனுடைய வாழ்க்கையில துன்பப்படுத்துதல், கொடுமைப்படுத்துதல் இருந்தது. இதை கை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறவன் பிரயாணப்பட்டு போகிற வழியில கர்த்தர்
சூரிய பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் உடையவர் இந்த வாழ்க்கையை சந்தித்தார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், சந்திக்கிற வரைக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு கடு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தேன், ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், தூசித்துட்டே நடந்தேன், துன்மார்க்கமா இருந்தேன், மக்களை துன்பப்படுத்தினேன், கொடுமைப்படுத்தினேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இந்த சூரியன் கர்த்தர் வந்து உதிக்க வேண்டும், கர்த்தருடைய மகிமை வர வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் கர்த்தருடைய ஒளியை சந்திக்காதவர்கள், ஒரு தெளிவற்ற கிறிஸ்தவர்கள், தெளிவில்லாமல் வாழுகிறவர்கள். வலது கைக்கும் தெரியல, இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல, உலகத்தானுக்கும் வித்தியாசம் தெரியல, கர்த்தரை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரியல. வாயிலே மாற்றம் இல்லை, இருதயத்திலே மாற்றம் இல்லை, சுவாபங்களிலே மாற்றம் இல்லை, குணங்களிலே மாற்றம் இல்லை. மாற்றப்படாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்லுகிறார், உண்மையில் கர்த்தர் வந்து உதிப்பார். உதிக்கணும். நான் கேட்க வேண்டிய காரியம், விரும்ப வேண்டிய காரியம், என் வாழ்க்கை ரெண்டா பிரியணும்பா. முன்னால ஒரு லைஃப் இருந்தது, இப்போ ஒரு லைஃபுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ரெண்டு கலந்து வாழுகிற வாழ்க்கை வாழுகிற ஒரு கேவலமான கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் பார்க்கிறோம். ரெண்டும் கெட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற கிறிஸ்தவ ஜீவியம் இன்னைக்கு பிரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும். வந்த மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை எங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தம் அதை சொல்லுகிறது. உன் குடும்பத்துக்குள்ள முன்னால ஒரு லைஃப் இருந்தது, உன் தனிப்பட்ட ஜீவியத்துல முன்னால ஒரு லைஃப் இருந்தது, ஊழியக்காரனே உனக்கு முன்னால ஒரு லைஃப் இருந்தது. ஆனா இப்போ அப்படி இருக்கக்கூடாது. மாற்றப்பட வேண்டும் என்றால் ஏதோ நான் கிறிஸ்தவன் சொல்லி ஏனோ தானோண்டி ஏமாற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், கிறிஸ்தவ மக்களை ஏமாத்திடலாம், பக்தியாக பேசலாம், பரவசமா பேசலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறார், உன்மேல் கர்த்தர் வந்து உதிக்கணும். உன் வாழ்க்கை முன்னே ஒரு லைஃபும் பின்னாக ஒரு லைஃபாக ரெண்டா பிரிக்கப்படணும். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இதுக்கு முன்னால எப்படி இருந்தது என்பது இனி மாறணும். அல்லேலூயா. முன்னால தூசிக்கிற நாவு, தூசிக்கிற இருதயம், அப்ப நான் அதை சந்திக்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய என்ன நோக்கம்? பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தரை சந்தித்து என்னுடைய வாழ்க்கை பழைய லைஃபை மாற்றி ஒரு புதிய லைஃப் வாழ வைக்கிறார் என்றால் கர்த்தருடைய மகிமை என் மேல உதிச்சிருக்கு, கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல வந்திருக்கு, கர்த்தரின் வாழ்க்கையில உதிச்சிருக்கிறார். இல்லை என்றால் மாயமாலமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை, பக்தி போல் நடிக்கிற ஒரு வாழ்க்கை, முலாம் பூசப்பட்ட ஒரு வாழ்க்கை. நாம் ஏமாற்றி, நாம் உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கடைசி முடிவு என்ன என்றால் பரலோகம் நமக்கு போய் சேர மாட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க மாட்டோம். நிறைய சாட்சிகளும், நான் அழுதேன், நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் இந்த கண்ணீரை மாற்றினாரு, எனக்கு அந்த பணம் கிடைச்சது, எனக்கு காய்ச்சல் போச்சுது, என் வியாதி நீங்கிச்சுது, எனக்கு கேன்சர் சுகமாச்சுது, இல்லையா எனக்கு வேலை கிடைச்சது, எனக்கு வருமானம் கிடைச்சது. இது அல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தின் சாட்சி. முன்னே ஒரு லைஃப் இருந்து கர்த்தரின் வாழ்க்கைக்குள்ளாக வந்து இடைப்பட்ட போது என் வாழ்க்கை மாறினது. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அதான் சபைக்கு தேவை, அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. இந்த மான ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் கர்த்தர் வந்து உதிப்பார், உதிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் நான் கொலை செய்கிறவனுமாக இருக்கிறேன். நம் கடும் மோசமானக்கார, நான் உலகத்துல கிறிஸ்தவம் போல ஆக்ட் பண்ணிட்டு நடக்கிறேன். பக்தி உள்ளவன், மத வைராக்கியம் கொண்டவன், அவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக தூஷணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
அவனை ஆண்டவர் இன்டராக்ட் பண்ற அந்த சூரியனை விட அதிகமான பிரகாசம் உள்ள இந்த மகிமை அவனுக்கு மேல பிரகாசித்த உடனே அவனுடைய லைஃப்ல ஒரு மாற்றம். இந்த வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்பதான் ரியல் கிறிஸ்டியானிட்டி. ஒரு உண்மை கிறிஸ்தவம் எங்க துவக்கிறது? கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உதிக்கணும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து காணப்படணும். அப்பதான் இருளான வாழ்க்கை மாறும், பாவமான வாழ்க்கை மாறும், சுவாபம் மாறும். சாட்சி எதுல வரணும்னா, முன்னால ஒரு லைஃப், இப்போ ஒரு லைஃப். அந்த சாட்சி நமக்கு வரணும். சாட்சி என்னன்னு என்றால், முன்னால இப்படி நடந்துட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கிறது இல்லை. அந்த சாட்சி வரணும்னு சொன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில வரணும். ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள, கணவருக்குள்ள வரணும், மனைவிக்குள்ள வரணும், பிள்ளைகளுக்குள்ள, வாலிபர்களுக்குள்ள வரணும், ஊழியக்காரண்டத்துல வரணும், ஊழியக்காரண்டத்துல வரணும். அந்த மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன் பாருங்க, சவுல் எனப்பட்ட பவுல் முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன். முன்னால் அவனை பற்றி உள்ள சாட்சி என்னன்னா, துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினவன், மற்றவங்களை வாயினால வார்த்தையினால துன்பப்படுத்தினவன், ஊழியர்களை துன்பப்படுத்தினவன், முன்னே துன்பப்படுத்தினவன். தான் அழிக்க தேடின விசுவாசம், அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க தேடினான், சுவிசேஷத்தை அழிக்க தேடினான். வார்த்தையினால, செயலினால, நடக்கையினால அவன் அழிக்க தேடின பவுல் அந்த விசுவாசத்தை அழிக்க தேடினான், அந்த ஊழியத்தை அழிக்க தேடினான், அந்த சுவிசேஷத்தை அழிக்க தேடினான். இப்பொழுதோ பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, முன்னால அவன் துன்பப்படுத்தினவன், தூஷித்தவன், கொலை செய்ய எத்தனித்தவன், இப்படிப்பட்டவன் இந்த மார்க்கத்தை அழிக்கணும், இந்த விசுவாச மார்க்கத்தை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற மார்க்கத்தை அழிக்கணும்னு புறப்பட்டவன் இன்னைக்கு அதே மார்க்கத்தை பிரசவம் பண்றான் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். இந்த சாட்சி நமக்குள்ளே வர வேண்டும். எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தோம், இந்த மாற்றம் நமக்குள் வரவில்லை என்றால் துர்ப்பாக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கேவலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. முன்னால அவன் அப்படிப்பட்டவன், முன்னால அவள் அப்படிப்பட்டவா, ஆனா இப்போ ஆண்டவர் அவளை சந்தித்த பிறகு, ஆண்டவர் அவனை சந்தித்த பிறகு அவள் வாழ்க்கை வேற. இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. பழைய லைஃப் மாற வேண்டும். கர்த்தர் உன்மேல் உதிக்கிறார், கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில வருகிறது என்றால் இந்த மாற்றம் வரும். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இப்படி வந்தது. அல்லேலூயா. இந்த சந்திப்பது மிக முக்கியம். கர்த்தரின் வாழ்க்கையில வந்து சந்திக்கணும். நிறைய பேர் கர்த்தர் சந்திக்காமலே அப்படி உல்டா பண்ற கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும். உல்டா, இது பலிக்காது, இது நிக்காது, இது கிறிஸ்துவில் அஸ்திபாரப்பட்ட வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவில் அஸ்திபாரப்பட்ட வாழ்க்கை என்பது வேற. அது உல்டா பண்ணு, உலகத்தை போட்டு உருட்டி மேல பார்த்து கிறிஸ்டியன் போல காட்டிட்டு உலகத்தின் காரியங்களை செய்து நிறைவேற்றுற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உலகத்தான் பண்ணுகிறான், புரஜாதியம் பண்ணுகிறான், அதையெல்லாம் பண்ணிட்டு மேல ஒரு கோட்டிங் கொடுத்து நான் கிறிஸ்டியன் சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கர்த்தர் வாழ்க்கையில வந்து உதிக்க இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் சந்திக்காம இந்த கிறிஸ்டியன் லைஃப் வராது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, பவுலப்போஸ்தலன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து, நான் நீ முள்ள உதைக்கிற, அல்லேலூயா, தூஷிக்கிறியா, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமான காரியங்களை பேசுறியா, பரியாச உதடா இருக்குதா, கிண்டலாக இருக்குதா, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய காரியம் அலட்சியம் பண்ணப்படுதா, நீ இன்னும் ஆண்டவர் உன்னை சந்திக்கல, நீ ஒரு மாயமாலமா கிறிஸ்தவம் போல காட்டுகிற, கிறிஸ்தவ போல காட்டுகிற என்று ஆண்டவர் என்னை துக்கப்படுகிறார். என்னை ஆண்டவர் சொல்ல, இந்த அக்டோபர் மாதத்துல உன் வாழ்க்கையில கர்த்தர் வந்து உதிக்கணும். அந்த
சூரிய பிரகாசத்தை பார்க்கலாம் அதிகமான அந்த மகிமை உங்க வாழ்க்கையில் வந்து காணப்பட வேண்டும். ஒரு பெரிய திருப்பம் வரும். அப்பதான் அந்த திருப்பம் முன்னே என்றும் பின்னே என்று உங்களை பிரித்து விடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளை, இந்த சந்திப்பு வந்தா கிறிஸ்தவ வாழ்க்கையில தூசிக்கிறது நின்னுரும். ஆண்டுடைய அந்த மகிமையை பார்க்கிற ஒருவனால ஆண்டுடைய நாமத்துக்கு அடுத்த காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை முன்னால வைப்பானே தவிர பின்னால வைக்க மாட்டான். தேவனுடைய மகிமையை பார்க்கிற ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை பின்னுக்கு வைக்க மாட்டான், முன்னுக்கு வைப்பான். தேவனுடைய மகிமையை சந்திக்கிறவன் பவுலப்போஸ்தலன் இதுவரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை அழிக்கணும், கிறிஸ்துவின் மார்க்கத்தை அழிக்கணும், அந்த விசுவாச மார்க்கத்தார் அழிக்கணும் என்று புறப்பட்டவன் அவனை சந்தித்த பிறகு அவன் அதை கட்டுகிறவனாக மாறினான், அதை முன்னால வைக்கிறவனாக மாறினான். அல்லேலூயா, சத்தம் உயர்த்தி சொல்லுவோமே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு சொல்லுகின்றார், யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாமா? என் சகோதரரே, இப்படி இருக்க கூடாது. ஒரே வாய். நாம் கிறிஸ்டியன் சொல்லுகிறோம், ஞானசானம் எடுத்தோம் சொல்லுகிறோம், நான் மூழ்கி சானம் எடுத்தேன் சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறோம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் சொல்லுகிறோம், நான் நல்ல பெரிய பக்தியாக ரொம்ப 4 பேர் மத்தியில காட்டிக்கொள்ளுகிறேன் நடிப்பு. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஒரே ஊற்றில இருந்து 2 தண்ணி வருமா? ஒண்ணுதான் வரும். ஆனா உனக்குள்ள இருந்து தூசிப்பு வருது. தேவ சமூகத்தில் வரும்போது பக்திமான போல காணப்படுகிறார், ஒளியின் தூதனை போல காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த காலையில ஆண்டவர் நம்மை ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதியில தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபெற விரும்புகிறார். உண்மையில வந்து உதிக்க விரும்புகிறேன், என்னுடைய மகிமை உன் வாழ்க்கையில காணப்பட வேண்டும், முன்னே இருந்த வாழ்க்கை உன்னை விட்டு விலக வேண்டும், அப்பதான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். 2 கலந்த வாழ்க்கை வாழ்ந்து உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்ப முடிகிறது. தேவனால் ஆசீர்வதிக்க முடிகிறது. தேவனை அடுத்து பற்றி கொண்ட வாழ்க்கை முன்னுள்ள வாழ்க்கையை விட்டு விலகின வாழ்க்கை, தேவனோடு கூட அணைந்து நிற்கிற வாழ்க்கை, அவரை கட்டி பிடிச்சுக்கிட்ட வாழ்க்கை, நீங்க தாப்பான்னு வாழ்கிற வாழ்க்கை, அவர் நடத்துகிற பாதை, அவர் செல்ல நினைக்கிற பாதையில் போகும்போதுதான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நாம் உலகத்திற்கு தேசம் தரிக்க முடியாது. உலகத்தார் அஞ்ஞானிகள் செய்வாங்க. நாம் கர்த்தரை நம்முடைய பிள்ளை நம்பின நம்பிக்கை தான். அது உங்களை வெட்கப்படுத்தாது, அது உங்களை மோசம் போக்காது, உன் நம்பிக்கை வீணாகாது. அங்கும் இங்குமாக இருக்கிற உன் வாழ்க்கையில உனக்கு வெட்கப்படுதல் உண்டாகும். அல்லேலூயா. அது உலகத்தானுக்குரிய காரியமாக உனக்கும் வாய்க்கும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ முன்ன இருந்த லைஃபை கர்த்தர் வாழ்க்கையில வந்து ஒதுக்க இடம் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையில் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். இடம் கொடுத்தன்னா வாழ்க்கைக்குள்ள வருவார். அதை புதிய ஏற்பாடு சொல்லுங்க, வாசல் படிகள் தட்டுகிறது. எவ்வளோ நாளா தட்டி தட்டி பார்க்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை வேறப்பா. உலகத்தை நீ உள்ள வச்சுக்கிட்டு அதே வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட கேட்ட அந்த லைஃப் ஆசீர்வதிக்கப்படாது. நீ அதை விட்டு விலகி நான் நடத்துகிற பாதையில வா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை நான் கட்டி எழுப்புவேன், உன்னை மேன்மையாக வைப்பேன். இதுதான் வாக்குத்தத்தங்கள். நீ அதையும் இதையும் கலந்துகிட்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டா உன்னை செய்ய முடியாது. வேறு பிரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கர்த்தரின் வாழ்க்கையில் வந்து ஒரு சூரியனை விட அதிகமான ஒரு பிரகாசத்தினால அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை உனக்குள்ள தர விரும்புகிறார். அவரை பின்பற்றி நடக்கும்படியாக ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக உன்னை கொண்டு வருகிறார். இதை நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்போம். துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது. தித்திப்போம், கசப்பான தண்ணீர் வரக்கூடாது. நமக்குள்ள அது வருதுன்னா தேவனுடைய மகிமை என்ன தொடல, தேவன் என் வாழ்க்கைக்குள்ள இன்னும் என்றாகல. எங்கேயோ நம்ம கஷ்டப்படுறோம். தேவனுக்கு என்ன இருதயத்தை கொடுக்க முடியல.
நான் ஆசீர்வதிக்கப்படலன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளையை ஆசீர்வதிக்கப்படணும்னா முற்றிலும் பேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இடம் கொடுத்து வரணும். அது இனி கலந்துகிட்டு உட்கார்ந்து இருந்துட்டு அதுவும் கிடைக்கல இது கிடைக்கல புலம்பி தீர்க்க கூடாது. நீ தூஷிக்கிறவனும், நீ துன்பப்படுத்துகிறவனும், நீ கொலைப்படுத்த செய்கிறவனுமாக நீ முன்னால ஒரு வாழ்க்கை வாழ அதே தான் பின்பற்றுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நான் முன்னால வைராக்கியமான யூத மார்க்கத்தை, நியாயப்பிரமாணத்தை பரிசேயனாக நான் வாழ்ந்தேன். முன்னால ஒரு மார்க்கத்தை பின்பற்றினேன். இன்னைக்கு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்னைக்கு சந்திச்ச பிறகு பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில எதுவும் மாற்ற முடியல. நம்ம சந்தர்ப்பங்கள் மாற்றுதா, சூழ்நிலைகள் மாற்றுதா? நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற நான் சூழ்நிலையை நான் மாற்ற வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். என்னை பார்த்து மற்றவங்க திருந்தணும், என்னை பார்த்து மற்றவங்க மாறணும். ஆனா இன்னைக்குள்ள ஜீவி என்னன்னா, நான் உலகத்தோட போய் கலந்து அது உலகத்துக்கு வேஷத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். துர்பாக்கியமான கிறிஸ்டியன் லைஃப், ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவர் உன்னை விட்டு விலக வேண்டும். உன் வாழ்க்கையில கர்த்தர் இன்று உதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நான் எந்த இடத்துல எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று நிரூபிக்கிறோம். நான் வாழ்கிற இடங்களில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். என்னுடைய சாயல் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சாயல். என்னிடத்துல காணப்படுகிற தாழ்மை, என்னிடத்துல காணப்படுகிற பக்தி, எனக்குள் காணப்படுகிற விசுவாசம், எனக்குள் காணப்படுகிற ஜெப ஜீவியம், எனக்குள் காணப்படுகிற பரிசுத்தம், நான் வாழ்கிற இடத்துல என்னை பின்பற்றுகிறதாக மற்றவர்கள் பின்பற்றுகிறதாக இருக்கிறதா? இல்லைன்னா பதுங்கி ஒதுங்கி அப்படி இப்படி நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷத்துல ஓடுகிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம், நிறைய பேர் குறைபடுகிறோம். உலகத்துல நிறைய பேர் சொல்லுகிறோம், என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை விட்டு எப்போ வெளியே வருகிறோமோ தேவன் எடுத்து பயன்படுத்துவார். தேவன் நிலையான ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். தேவ ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை கொடுப்பார். பவுல் சொல்லுகிறார், முன்னால நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், இப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். ஒரு ஒழுக்கமா நடக்கிறேன், ஒரு தெளிவா நடக்கிறேன். இந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்ன நீங்க பார்த்து பின்பற்று. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் வாழுகிற இடத்துல என்ன பின்பற்றுன்னு யாருக்கா முன்மாதிரியை காட்ட முடியுமா? பவுல் நமக்கு சேலஞ்ச் விடுகிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் உதித்த பிறகு என்னை பின்பற்றுகிறதுக்கு நான் முன்மாதிரியா இருக்கிறேன். நம்ம யாராவது சொல்ல முடியும்? என் வார்த்தையை பின்பற்ற முடியுமா? என் இருதயத்தில் இருக்க நினைவுகள் எல்லாம் மற்றவங்க பின்பற்றலாமா? நான் வெளிப்படுத்துகிற காரியங்கள் என் வீட்டில், என் வாழ்க்கையில, நான் புருஷனிடத்துல, வெளியில் உள்ள மக்கள் இடத்துல நான் பழகி கொடுக்குற அந்த வாழ்க்கை, ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை எல்லாரும் பின்பற்றலாமா? கிறிஸ்துவ ஜீவியத்தை அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. முன்னால ஒன்னா இருந்து இன்னைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அக்டோபர் மாதத்துல இத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவன் வருவதற்கு இடம் கொடுப்பீர்களானால், வாசல் படியில தட்டுகிற ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்று இடம் கொடுப்பீர்களானால், நிச்சயமாக ஒரு முன்னே என்ற ஒரு வாழ்க்கையும் பின்னால அடுத்த ஒரு வாழ்க்கையும் இரண்டாவது வாழ்க்கை பிரியும். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை ஒளிந்து போம், புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். புதிய வாழ்க்கையில தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். பழைய வாழ்க்கை வைத்துக்கொண்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த புதிய வாழ்க்கை வருவதில்லை. எவ்வளவு பைபிள் படிக்கலாம், எங்கெல்லாமோ போய் படிக்கலாம், டிவில எல்லாம் பார்க்கலாம், அங்கெல்லாம் பார்க்கலாம். பழைய வாழ்க்கையை விட்டு விலகி வேறு பிரிக்கப்பட்டு புதிய வாழ்க்கைக்குள், கிறிஸ்துவுக்குள் வந்த வாழ்க்கைக்குள் வருகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேற எந்த விதத்திலும் ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே,
நம்முடைய இந்திய தேசத்துல இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங்கை குறித்து நாம் பல முறை கேட்டிருக்கிறோம், பல புத்தகங்களை படித்திருக்கிறோம், நாம் சொல்ல தெரிந்தவர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 1889ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் ராம்பூர் பட்டணத்தில், இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் ராம்பூர் பட்டணத்தில் பிறந்தவர். அவருடைய தகப்பனார் சர்தார் சிங் என்று சொன்ன சீக்கிய மதத்தை பின்பற்றின, வைராக்கியமாய் பின்பற்றின சர்தார் சிங் என்று சொல்கிற ஒரு விவசாயிக்கு கடைசி மகனாக இவர் பிறந்தார். அல்லேலூயா. தாய் மிக பக்தியுள்ள ஒரு தாய். முழு குடும்பம் அந்த மத வைராக்கியத்துல, மதத்தை பின்பற்றுவதில் மிக சிறப்பாக கடைபிடித்து வந்தவர்கள். சகோதரர், மூத்த சகோதரர்கள் அந்த சீக்கிய பாரம்பரியத்தின் புகழ்மிக்க வேலைகளில் அவர்கள் இருக்கிறார். இந்த தாய் சிறு வயதிலிருந்து இந்த சுந்தர் சிங்க்கு தன்னுடைய மதத்தை குறித்து நன்றாக புகட்டி வளர்த்திருக்கிறார். 7 வயதிலிருந்து பக்தியான வாழ்க்கை தெரிந்து கொண்டு ஸ்ட்ராங் ஆயிட்டார் இந்த ஆள் சுந்தர் சிங். சின்ன வயதிலேயே காலையில் எழும்பினோட இறை வழிபாடு முடிச்ச பிறகுதான் சாப்பாடை கொடுப்பாங்களாம். இந்த அம்மா ரொம்ப கண்டிப்பா வளர்த்திருக்காங்க. சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கைய நிறைய குறிப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் 1-2 சொல்லுகிறேன். 14 வயது வரும்போது இந்த அம்மா சிக்காயி எந்த விதமான அவங்களை காப்பாற்ற முடியாம இறந்து போயிட்டாங்க. சாது சுந்தர் சிங்குடைய அம்மா, ஒரு அண்ணன் இறந்து போயிட்டான். இவர் ரொம்ப மனசு குழம்பினார். மிகுந்த பாசத்தோட, மரியாதையோட, அன்போட வளர்த்தது தாய். தாயின் அன்போடு வளர்ந்தவன் அம்மாவுக்கு அன்பு கிடைக்காம ரொம்ப ஏங்கினான். 14 வயசுல அம்மா இறந்த பிறகு அவன் ஸ்கூலுக்கு கடந்து செல்கிற நாட்களில இந்த 16 வயதுகள் எல்லாம் அவன் எல்லா மார்க்கத்தின் புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு சமாதானம் இல்லை. அம்மா இல்லைன்னு சொல்லுற ஏக்கமே அவனுக்கு சமாதானத்தை எடுத்துட்டு நிறைய ராத்திரிகள் தூங்காம இருப்பான். என்ன அம்மா இல்லை, அம்மா இல்லைன்னு. அல்லேலூயா. அவளை பிரியமா வளர்த்த ஒரு தாய் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகள் கவனிப்போம். இந்த சாது சுந்தர் சிங் என்ன நினைச்சான்னா, நான் ஒரு மத குருவாக வரணும், நான் ஒரு சாதுவாக வரணும் என்று, சீக்கிய மதத்தின் குருவாக வர வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கிறார். இந்த நாட்கள் அவர் என்ன செய்திருக்காருன்னா, இந்து மார்க்க புத்தகங்களும் சீக்கிய மதத்தினுடைய அவர் சில கிரந்தம் என்று சொல்கிற புத்தகங்கள் எல்லாம் அவர் நிறைய படிச்சிருக்கார். கிரந்தம் என்று சொல்கிற புத்தகத்தை மனப்பாடம் செய்திருக்கார். நல்ல கவனிங்க, பகவத்கீதை இந்து பிராமண புத்தகத்தை மனப்பாடமா படிச்சிருக்கார். இதெல்லாம் படிச்சு போக போக என்னன்னா, இவரை கொண்டு போய் ஒரு மிஷன் ஸ்கூல்ல சேர்த்திருக்க, கிறிஸ்தவ மிஷன் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அங்கதான் முதல் முறையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார். கடவுளை பற்றி, புதிய ஒரு கடவுளை கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சின்ன பையனா இருக்கும்போது அந்த கிறிஸ்தவ தெய்வத்துக்கும் மார்க்கத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். அந்த ஸ்கூல்ல பைபிளை படிக்க வச்ச போது பைபிளை அப்படியே வாங்கி எல்லாருக்கும் முன்னால பைபிளை கிழிச்சிருக்கார். கிழிச்சு தோல் தோளா தூக்கி வீசியிருக்கார். அந்த ஸ்கூலை சார்ந்த, அந்த மிஷனை சார்ந்தவங்க தெருக்கள்ல, ஊர்ல பிரசவம் பண்ணா கல்லெடுத்து அடிக்கிற கூட்டத்துல, சேத்த மாறி வீசுகிற கூட்டத்துல பசங்களுக்கு ஒரு லீடரா மாறி இருக்கார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு கொடுக்கிற நேரத்தில் அதை வாங்கி எல்லாரும் பார்க்கும்படி சத்தம் போட்டு கேவலமா பேசி அந்த புதிய ஏற்பாடை நெருப்பு வச்சு கொளுத்தி இருக்கார். முன்னே தூஷிக்கிறவன், முன்னே துன்பப்படுத்தினவன். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் கவனிப்போ, இந்த நாட்களில அவனுக்கு அந்த ஸ்கூல் பிடிக்காம போயிடுச்சு. ஸ்கூலை விட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்ந்துக்கிட்டான். இப்படி சேர்ந்த படிக்கிற நாட்கள் அவனுக்கு சமாதானம் போயிடுச்சு. அவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய காரியங்களை எதிர்த்தானோ, ஊழியங்களை எதிர்த்தானோ, பைபிளை எரிச்சானோ, அவனுக்கு உள்ளத்துல சமாதானம் இல்லை. இவ்வளவு புத்தகங்களை படிச்சு ஏன் எனக்கு பைபிள், இப்படி ஒரு கடவுளை எல்லாம் தேடி எனக்கு சமாதானம் கிடைக்கலையே, ரட்சிப்பின் வழி கிடைக்கலையே சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்கிற அந்த லாங்கிங்ல தான் ஒரு நாள் அவர் ஜெபம் பண்றாராம். சுருக்கமா முடிக்கிறேன். ஒரு மெய்யான தெய்வம், பகவத்கீதை சொல்ற தெய்வம், இந்த குரான் சொல்லுகிற தெய்வம்,
முஸ்லிம்கள் வேதம், இந்த கிரந்தம் என்று சொல்கிற சீக்கிய மத நூல், இதெல்லாம் சொல்லுகிற பல நூலை படிச்சிருக்கிறேன். இதுல இருக்கிற சொல்லுகிற தெய்வம் எல்லாம் மெய்யான தெய்வம் என்றால் எனக்கு ஒரு சமாதானம் வேணும். நிறைய ராத்திரிகள் தூங்காம இருப்பாரா, எனக்கு சமாதானம் இல்லை. அம்மா இல்லை ஒரு பக்கம், அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு அண்ணன் மூத்த அண்ணன் இறந்துட்டான், எனக்கு சமாதானம் இல்லை. எனக்கு எந்த அளவுக்கு பைபிளை எரிச்சு கிழிச்சு மிஷனரிகளை அவமானப்படுத்தினானோ அந்த அளவுக்கு சமாதானம் இல்லாம போயிட்டு. அருமையான தேவ பிள்ளை கவனிப்போ, ஒரு நாள் அவரு ஒரு பிரார்த்தனை பண்றார், காமன் பிரேயர். தெய்வம்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு அவர் உம்மை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. எனக்கு ஒரு உள்ளத்துல ஆன்மீக நிறைவு வரணும், ஆன்மீகமான ஒரு நிறைவு, ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு மெய்யான ஒரு வாழ்க்கை, ஒரு ரட்சிப்பு, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். அந்த தெய்வம் எனக்கு இன்னைக்கு காட்சி கொடுப்பாரானா நான் தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இல்லையானால் வீட்டு அருகிலே செல்லுகிற அதிகாலை 4:30 மணிக்கு செல்கிற ட்ரெயின்ல என் தலையை சாய்த்து நான் என்னை சாக கொடுத்துருவேன் என்று தீர்மானம் பண்ணி இவர் பிரேயர் பண்ணியிருக்கார். காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டார். காலையில் 3 மணிக்கே எழும்பி அவர் இறை வழிபாட்டின்படி ரெடி ஆயிட்டார். 4:30 இன்னைக்கு சாவுதான் என்று முடிவு பண்ணிட்டார். ஆனா அன்னைக்கு அந்த நாள்ல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எத்தனையோ மார்க்கங்களை விரும்பி விரும்பி படிச்சானோ அந்த மார்க்கத்தில் உள்ள எந்த தெய்வங்களும் அவனுக்கு முன்னால வரல. எந்த மார்க்கம் வேண்டாம், எந்த மார்க்கம் எதிர்த்தான், அந்த எதிர்த்த மதத்தினுடைய அந்த இயேசு அன்று அவனுக்கு தத்ரூபமாக ஒரு பேரொளி மத்தியில அவனுக்கு காட்சி கொடுத்தாராம். அல்லேலூயா. காட்சி கொடுத்த அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறினது. யார் வேண்டாம் என்று சொன்னான் அவரையே கழுவ ஆரம்பித்தான். அவருக்காக செருப்பு இல்லாம திபெத்து நாடுகள், இந்திய நாடுகள், எத்தனையோ நாடுகளுக்கு கால்நடையாக சென்று அந்த ஆண்டவரை குறித்து அறிவித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, மாற்றம் அதுதான். கர்த்தருடைய ஒளி ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வெளிச்சம் வருமானம் மாற்ற வரும். வெளிச்சம் வராதவங்க மாறவே மாட்டாங்க, நடிச்சுட்டு நடப்பாங்க. அவங்கள நம்ம நம்பலாம், நமக்கு தெரியும் இது மேலோட்டமா இது சாயம் பூசி இருக்கு, இவங்க பேச்சு, இவங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம்னா தெரியும். இவங்க எல்லாம் உலகத்தை போல இருக்காங்க, மாறல. ஆனா கேட்டா நம்ம முன்னால பக்தியாக பேசுவாங்க, பக்தியாக நடப்பாங்க. பார்க்கறதுக்கு அப்படி ஒரு பக்தி கோட்டி அவங்க ஆசை வைக்கப்படுவதில்லை. வாழ்க்கையில தேவன் இடைபடுவதில்லை, ஆண்டவருக்கு இடம் கொடுப்பதில்லை. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில வாரம், என் வாழ்க்கையில நீர் அந்த சூரியனாக மகிமையின் ஒளியாக எனக்குள்ள வாரம். சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகள் கவனிப்போ, அந்த ஆண்டவர் ஒரு வன்மை வாழ்க்கையில் வந்தா முன்னால் ஒரு லைஃப் இருந்தது மாறும், முன்னால் இருந்த குணங்கள் மாறும், சுவாபங்கள் மாறும். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகள் கவனிப்போ, அந்த மாற்றம் தான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்ச வந்துரும். பைபிள் படிக்கிறதுல மனோவாஞ்ச வந்துரும், பிரேயர்ல வாஞ்ச வந்துரும், கூடி ஜெபிக்கிறதுல வாஞ்ச வந்துரும், தனிமையா ஜெபிக்கிறதுல வாஞ்ச வந்துரும். அந்த பட்டணத்துல இருந்தவங்க இந்த சுவிசேஷம் அவங்க உள்ள போன உடனே என்ன நடந்ததுன்னா மனோவாஞ்சை உண்டாகிறது, தேவ காரியங்களை குறித்து தாகம் உண்டாகிறது, வரங்களும் வல்லமைகளை குறித்தும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை மேலாண்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வருகிறது. மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் இருந்த பட்டணத்தில் இருந்தவர்களை பார்க்கலும் நல்ல குணசாலிகள், நற்குணசாலிகளாய் மாறினார்கள்.
குணம் இங்க மாறுதுன்னா மனோ வாஞ்சை. பார்த்தா தெரியும், பிரேயருக்கு வாஞ்சை, எப்போ தேவ சமூகத்துக்கு போவேன், எப்போ முழங்கால் போடுவேன், அந்த வாஞ்சை யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்க எல்லாம் குணம் மாறி இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வாஞ்சை இல்லை, கெட்டு போய் கிடக்கிறது என்றால் சீர்கெட்டு கிடக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தருக்குள்ள அவளுடைய வெளிச்சம் வரல, ஒளிய ஏமாத்தி வாழுகிறாங்க, நம் கிறிஸ்தவனை போல நடிச்சு வாழுகிறாங்க. என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற வாழ்க்கை, நல்ல குணசாலிகள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பாருங்க, இவர்கள் நற்குணசாலியாய் மாறினால அதனால அவர்களில் அநேகம் பேர் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகள் புருஷர்களும் விசுவாசத்தில் வந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் குணங்கள் மாறும் போது உங்களை பின்பற்றி நடக்கிறவர்களாக மற்றவங்க மாறுவாங்க. இவங்க எல்லாம் எப்படி மோசமா நடந்தாங்களே, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்களே, மற்றவங்களை இழிவா பேசுவாங்களே, கிண்டல் அடிப்பாங்களே, கேலி பண்ணுவாங்களே, உலகத்தை போல இருந்தாங்க, ரொம்ப மோசமா இருக்காங்க. ஆனா இவங்களை பார்த்து மாறல, நல்ல குணசாலியா மாறினதை பார்த்தவர்கள், அதை கண்டவங்க அநேக கிரேக்கர்கள் நல்ல ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, ஆண்டவருடைய மேல விசுவாசம் வைத்தாங்க. அல்லேலூயா. மாற்றம் வருகிற கிறிஸ்தவ ஜீவியம் தான் உண்மையான கிறிஸ்தவம். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த இருள் மாறல, பழைய உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க அந்த இருள் மாற மாட்டேங்குது. இருள் பூமியை மூடுது, கார்கள் ஜனங்களை மூடி இருக்கு, அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கு. எஸ், ஆனா எனக்குள்ள அந்த இருள் மாறல, எனக்குள்ள அவர் உதிக்கல, எனக்குள்ள தேவ மகிமை வரல. ஆகைய நான் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறி புதிய வாழ்க்கை வராதபடியினாலே என் வாழ்க்கை இதுவரைக்கும் கட்டப்படல, என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் வாசி கேட்போம். 2 முதல் 6 வரைக்கும். சென்று போன மாதங்களிலே என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கு முன்னால இருந்த அந்த ஸ்திதி இப்போ இருந்தா நலமாக இருக்கும். அப்பொழுது அவர் தீபம், அன்னைக்கெல்லாம் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த நாட்களிலே அவருடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த வெளிச்சம், அந்த மகிமையான வெளிச்சம், அவருடைய தீபம் என் வாழ்க்கையில் இருந்த போது என் வாழ்க்கை எப்படி இருந்தது? மிக பிரகாசமாக ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு இருள் இருக்கிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருளில் இருக்கிற, அந்தகாரத்தில் இருக்கிற, உன் மேல கர்த்தர் இந்த மாதம் உதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வர விரும்புகிறார். மாயமானமான எல்லாவற்றையும் விட்டு என் வாழ்க்கையில வாரும் என்று கேட்கிற ஒரு சபைக்குள்ளாக, ஒரு தேவ ஊழியனுக்குள்ளாக, ஒரு ஊழியக்காரிக்குள்ளாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்கிற தேவ பிள்ளைக்குள்ளாக அவர் கடந்து வர விரும்புகிறார். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலை மேல பிரகாசித்தது. ஒரு நாள்ல அவருடைய தீபம் என் மேல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால இருளனெல்லாம், எத்தனையோ இருளான காரியங்கள் வந்தது, ஆனா அதெல்லாம் கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தின் மேல் இருந்தது. இந்த வெளிச்சம் இருந்த வீட்டுல தேவனுடைய ரகசியமான செயல்கள் இருந்தது, ஆசீர்வாதமான செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருந்தது. இருள் சூழ்ந்திருந்த உலகத்துக்குள்ளாக என் குடும்பத்துக்குள்ளே, என் வாழ்க்கைக்குள்ளே இந்த வெளிச்சம், மகிமையான வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்த அப்படின்னால தேவனுடைய செயல் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தருடைய செயல் நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். வாசிப்போம் 5வது வசனம். அந்த நாட்களில நாம் நல்லா இருந்த நாட்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் அன்றைக்கு சூழ்ந்திருந்தார்கள். அன்னைக்கெல்லாம் நான் என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். கண்மலைகள் என்று எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்கள் இப்போது இருந்திருந்தால் நலமா இருக்கும். என் மேல் அந்த தீபம், அந்த வெளிச்சம், அந்த சூரிய பிரகாசம், அந்த மகிமை இருந்த நாட்களில நான் செழிப்பாக இருந்தேன்.
அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல தேவனுடைய இரண்டாவது காரியம் நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய வெளிச்சம் உள்ள வரும்போது, சூரியனை போன்ற அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது, ஒரு உண்மையான ஒரு மாற்றம் வந்து முன்னால ஒரு லைஃப் பின்னால ஒரு லைஃப் என்று வேறு பிரிக்கிறது. பின்னால உள்ள வாழ்க்கை தான் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. முன்னால வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பரலோகம் போகலாம் என்பது நம்ம ஏமாற்றிக் கொள்கிற வாழ்க்கை, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அந்த வெளிச்சம் எந்த வீட்டில் இருந்ததோ அந்த நாளெல்லாம் என்னுடைய வாழ்க்கை செல்வத்தினால், செல்வத்தின் சிறப்பு நிறைந்த நாட்கள். என் கால்களை எல்லாம், என் பாதத்தை எல்லாம் நெய்யினால கழுவுனை. எவ்வளவு சிறந்த டாப் கிளாஸ் வாழ்க்கை. தேவனுடைய மகிமை, தேவனுடைய வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது அந்த வாழ்க்கை இருளாகும். பழைய வாழ்க்கை மாறுவது மட்டுமல்ல, சுவாபங்கள் மாறுவது மட்டுமல்ல, தரித்திரமற்ற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சம் வரும்போது வேலை கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, நிலவலங்கள் கிடைக்குது, வீடுகள் கிடைக்கிறது, ஆசிகள் கிடைக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் இருந்த நாட்களெல்லாம் சர்வ வல்லவர் வெளிச்சம் எங்க வீட்டுல இருந்த நாட்கள் எல்லாம் செல்வ சிறப்புடனே நாங்கள் இருந்தோம். அல்லேலூயா. தரித்திரமற்ற வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற வாழ்க்கை தேவனுடைய மகிமை வருகிற வீட்டில தான், தேவனுடைய மகிமை வருகிற வாழ்க்கையில் தான். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை யோபு தெளிவாக இந்த வசனங்களை சொல்கிறான். அன்னைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அப்படி வெளிச்சம் என் தலை மேல இருந்து, அப்படி தீபம் என் மேல இருந்து, அப்படி வெளிச்சம் என் வீட்டுல பிரகாசித்துக் கொண்டது. அப்படி ஒரு சிறப்பான யோபுக்கு வாழ்க்கை இருந்தது என்று அவர் பழைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் வாசி கேட்போம். அதற்கு அவன் சகோதரரே, அதற்கு அவன் சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். நம்ம கவனிங்க, சும்மா வந்து நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்லல. அந்த மகிமையின் தேவன் விக்கிரங்களை வழிபட்டு கொண்டிருந்த, விக்கிரங்களை விற்று கொண்டிருந்த, அதுல ஒரு ஏழ்மையான தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆபிரகாமை சந்தித்த மகிமை, அந்த மகிமையான வெளிச்சம், இந்த சூரிய பிரகாசத்தை விட பரலோகத்தில் தேவனுடைய மகிமை அவ்வளவு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த மகிமையை ஆபிரகாம் கண்ட உடனே அந்த விக்கிரகத்தையும், விக்கிரகத்தினால் வருகிற வருமானத்தையும், தன் குடும்பத்தையும், தன் சூழ்நிலை இருந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. எப்போ ஆபிரகாம் தன்னுடைய கல்தேர் தேசத்தை விட்டு, தகப்பன் வீட்டை, தாய் வீட்டை, சொந்த ஊர இனத்தாரெல்லாம் விட்டு வெளியே வந்தானாம், மகிமையின் தேவனை கண்ட பிறகு, அல்லேலூயா, மகிமையின் தேவனை தரிசித்த பிறகு, நான் காண்பிக்கு தேசத்துக்கு போய் என்று சொன்ன இந்த அழைப்பை பெற்று அவன் புறப்பட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தரித்திரம் எப்ப மாறுது? இந்த விக்கிரகத்தின் வழிபட்ட அந்த பின்னணியில் உள்ள அந்த வருமானங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சூழலை எப்போ மாறுகிறது? இதனால அருமையான தேவனுடைய வெளிச்சம் மகிமை ஆபிரகாம் வாழ்க்கையில உள்ள வந்த போது சீமானாய் மாறினான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற சொல்ல எப்போ கேட்கிறான்னா அந்த மகிமை தேவனை தரிசித்த பிறகு. அது பிறகு நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னாரு, போயிட்டான். நம்பி போன அவனுக்கு என்ன நடந்துன்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். மகிமை தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். வாழ்க்கையில் அவனுக்குள்ளாக கடந்து வருகிறார். அவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை அவன் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்த போது ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்தியை உடையவனாக உடைய சீமானாக இருந்தான். மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் மாற்றினது.
ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில மகிமையின் ஒளி, மகிமையான அந்த ஆட்டுக்குட்டியானவரே அந்த விளக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது ஒன்னும் இல்லாமல் இருந்தாலும் சீமானாக மாற்றுகிறது. அல்லேலூயா, சீமானாக மாற்றுகிறது. யாரை நம்பி வாழுகிறோம்னா கர்த்தரை நம்பி நிற்கிறோம். அந்த ஒளி என் வாழ்க்கையில வரணும், என் வேலையில வரணும், என் ஊழியத்துல வரணும், என் சபையில வரணும், சபை மக்கள்ல வரணும், கர்த்தருடைய பிள்ளைகள வரணும். வரும்போது தரித்திரங்கள் மாறுகிறது, வெறுமைகள் மாறுகிறது, ஐஸ்வர்யமானாக மாற்றுகிறார், சீமானாக மாற்றுகின்ற ஒரு மகிமை. அல்லேலூயா. என் வாழ்க்கையில மகிமை இருந்த நாட்களிலே, பிரகாசம் இருந்த நாட்களிலே எனக்கு ஒன்று குறைவில்லாமல் செல்வ திரட்சியான நாட்கள் என்று யோபு சொன்னார். யோபு ஆபிரகாம் வாழ்க்கையில இந்த மகிமையின் தேவனை சந்தித்த பிறகு அவரை நம்பி நடக்க ஆரம்பித்தான். செழிப்பு உண்டானது, சீமானாக மாறுகிறார். 6வது வசனத்துல அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவரை தாங்க கூடாததாக இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் ஒருமித்து வாசம் பண்ண முடியாமல் அந்த பூமி என்ன செய்ததாம், தாங்க கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யங்களும் ஆஸ்திகளும் பெருக ஆரம்பித்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை தேவனுடைய ஒளி எந்த வாழ்க்கை வருகிறதோ, யாருடைய வாழ்க்கையில் வந்து ஒதுக்கிறாரோ, இடம் கொடுக்கிறார்களோ, கர்த்தருடைய மகிமை வீட்டில் தங்குபடி செய்கிறார்களோ, அந்த ஜீவ வாழ்க்கையில தேவாசீர்வாதங்கள் பெருகும், செழிப்பு உண்டாகும், விருத்தியடைதல் உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், கட்டப்படுதல் உண்டாகும், தரித்திரங்கள் மாறும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். 17வது வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அது உனக்கு தருவேன். பெரிய ஒரு தேசத்தை, எத்தனையோ ஏக்கர்களை, ஒரு நாட்டை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்குப்படுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப செழிப்பு உண்டாகிறது, மகிமையின் தேவன் உள்ளே பிரவேசிக்கிற போது. யார் அந்த மகிமையின் தேவன்? யார் அந்த மகிமையின் ராஜா? 24ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது, வாசிப்போ. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சேனைகளின் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது, கர்த்தருடைய மகிமை உள்ளே வரும்போது, உங்க வாழ்க்கையில் இருக்க இருள்கள் மாறும், தடுமாற்றங்கள் மாறும், அந்தகார கிரியைகள் மாறும், வறுமைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும். கர்த்தர் ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறார். வீட்டில் ஆசீர்வாதங்கள் பெறுகிறது, எல்லைகள் விரிவாகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன தைரியமா சொல்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். ஒரு வேலைக்காரன் சொல்றான், எங்க எஜமான கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், ஒரு பெரிய சீமானாக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய வேலைக்காரன் ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகும்போது தன்னுடைய எஜமானை குறித்து அவன் சொல்லுகிற நல்ல சாட்சி. வேலைக்காரன் சொல்றான், எங்க எஜமானை கர்த்தர் மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார், சீமானாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 22வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் யாதென்று எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனை கர்த்தரை என் கைகளை உயர்த்துகிறேன். எனக்கு அவர்தான்
எனக்கு ஒரு தூசோ திரும்ப ஒரு மனுஷனாய் நீ தர வேண்டாம், உனக்குள்ள எதுவும் எனக்கு வேண்டாம். கர்த்தரை நோக்கி நான் நிற்கிறேன். என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனை நோக்கி நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை என்னோடு கேட்டு பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற தேவ ஜனமே, மகிமையின் ராஜா உள்ளே வந்தார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும், உங்களுடைய பலவிதமான பொருளாதார சிதைவுகள் மாறும், அழிவுகள் மாறும், உங்களுடைய வீட்டில் இருக்க தரித்திரங்கள் மாறும், வறுமைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், பெருக்கங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டாவது மகிமையின் தேவனை தரிசித்த போது. காலையில் அருமையான தேவச்சனமே, மகிமையின் தேவனை சந்தித்த பிள்ளைகளாக மாற்றப்பட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அருமையானவர்களே, ஒருவன் கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுடைய குடும்பத்துக்குள்ளாக பிரவேசிக்குமானால், கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து உதிக்குமானால், அவன் வெள்ளி உடைமைகளை உடையவனும் பொன்னுடைமைகளையும் திரளான ஆஸ்திகளையும் ஆடு மாடுகளையும் நிலபுலங்களையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பிள்ளை பாக்கியங்களையும் தலைமுறை ஆசீர்வாதங்களையும் முன்ன உடையவர்களாக கர்த்தர் மாற்றுகின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அப்படி ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக நம்மை நடத்த விரும்புகிறார். மகிமையின் தேவன் இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நினைவுபடுத்துவோம். மகிமையின் தேவன் உங்களுக்குள்ளாக பிரவேசித்தால் உங்களுடைய பழைய வாழ்க்கை, இப்போது இருந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மாறி முன்னே உள்ள வாழ்க்கையாக மாறிவிடும். பின்னாக உள்ள வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, பரலோக பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையாக, தேவன் கேர் எடுக்கிற வாழ்க்கையாக, தேவன் கட்டுகிற வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லேலூயா. மகிமையின் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது எங்களுக்கு குறைவெல்லாம் நிறைவாக்கப்படுகிறது, பரிபூரணங்கள் உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது, வளர்ச்சி உண்டாகிறது. மூன்றாவதாக அருமையான பிள்ளைகள் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மோசே யோசேப்பை ஆசீர்வதிக்கிற போது இவனமாய் சொல்லுகின்றார். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், யோசேப்பை ஆசீர்வதிக்கிற இடத்துல ஒரு வார்த்தை இவனமாய் சொல்லுகிறார். சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனிகளாலும், சந்திரன் பக்குவப்படுத்துகிற அருமையான பலன்களாலும், நாடு மதம் நிறைவு கொடுக்கிற தானியம் ஆதி பருவத்தில் உண்டாக திரவியம், இதெல்லாத்தையும் நிறைய லிஸ்ட் போட்டு அவர் கொடுக்கிறார். நான் அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு, சூரியன், சூரிய பிரகாசம் உலகத்துல நீங்க அறியும் போது சூரியனுக்கு நிறைய பிரோஜனம் இருக்கு. சூரியன் இல்லைன்னா அந்த உயிரினங்களே இருக்காது, மனுஷன் இருக்க மாட்டான். சூரியன் இல்லைன்னா உலகத்துல எந்த உயிர் இனங்களும், சூரியன் இல்லைன்னா செடி கொடிகளும் எதுவுமே இருக்காது. அவ்வளவு இந்த சூரியன் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதை விட மகிமையின் தேவனுடைய சூரியன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இங்க சொல்லுகிறார், சாதாரணமா அந்த சூரியன் ஒரு செடியை வளர பண்றதுக்கு சூரிய வெப்பம் தேவை. நீங்க பாத்தீங்கன்னா இது கனி உண்டாக்குறது பாத்தீங்கன்னா, பூ பூத்து ஒரு காய் உண்டாகுது. இந்த பிச்சு காயாகி அது பக்குவப்படுத்துது, சூரியன் தான் பக்குவப்படுத்துது. நல்ல கனிகள், சுவை நிறைந்த கனிகள், பரிபூர்ணமான ருசியான கனிகள் நமக்கு கிடைக்கணும்னா சூரியன் பக்குவப்படுத்துகிறதாம். ஒரு குடும்பத்தில் மகிமையின் தேவன் பிரவேசித்தால் குடும்பத்தில் இல்லாத காரியங்கள் இருக்கிறதாக மாற்றுவதற்கு தேவன் குடும்பத்தை பக்குவப்படுத்துகிறார். ஒரு கணவரை பக்குவப்படுத்துகிறார், ஒரு மனைவியை பக்குவப்படுத்துகிறார், பிள்ளைகளை கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். சூரியன் பக்குவப்படுத்தினால் நல்ல கனிகள் உண்டாகும். அந்த பக்குவப்படுத்தாத கனிகள் எல்லாம் அவசரப்படுகிற கனிகள். பக்குவப்படுத்துற குறிப்பிட்ட காலம் இருக்கு. ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்கு சில குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு. கர்த்தரை நம்பி, சூரியனை நம்பி அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது பக்குவப்படுவதற்கு நாட்கள் இருக்கிறது, நல்ல கனியாகிறதுக்கு நாட்கள் இருக்கிறது. அதற்கு முன்னால் அவசரப்பட்டா நம்ம என்ன செய்வோம்னா காய பறிப்போம். காய பறிச்சா கெமிக்கல் விடுவோம், கல்ல வைப்ப படுக்க வைக்கிறது. அது கேடு விளைவிக்கோ, அது சுவையாக இருக்காது. சூரியன் பக்குவப்படுத்தினால்தான் நல்ல கனிகள். வேற எந்த ரூபத்தில் ஷார்ட்கட்ல அந்த கனியை நீங்க உருவாக்கணும்னா அதுக்கு நிறைய கெமிக்கலோ, அதுக்கு வேற ரூபங்களை கொடுத்து அதை எப்படியா பழுக்க வைக்கிறதுக்கு திட்டமிடுவோம்.
அது நல்ல கனிகள் அல்ல. ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக வந்து தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது நான் நல்ல பக்குவம் அடைகிறேன். நான் பக்குவப்பட்டு நிறைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக மாறுகிறேன். பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி, ஒரு சுவையான வாழ்க்கை உண்டாகும்படி தேவ பிரசனை வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது ஒரு குறித்த காலங்களிலே எல்லாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதமான நாட்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவசரமே பட முடியாது. கர்த்தரின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாருன்னா அவசரப்படாண்டா, எல்லாம் கரெக்டா நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல அருமையானே குறித்த நேரத்துல பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். கர்த்தரின் வாழ்க்கைக்குள்ள வந்தா பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். வீடு எனக்கு கிடைக்கும், திருமணம் எனக்கு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும். கர்த்தர் எங்க வாழ்க்கைக்குள்ளாக மகிமை தேவன் வரும்போது குறித்த காலத்துல எல்லாம் நிரம்பின பலன்கள், கனிகள் நம்மளுடைய குடும்பத்துல உண்டாகும், இந்த வாழ்க்கையில உண்டாகும். ஆமென் சொல்லுவோமா? உயர் வேலைகள் குறித்த நேரத்துல கிடைக்கும், வருமானங்கள் கிடைக்கும். கர்த்தரை நம்பி நிக்கணும். நம்ம அங்க குறுக்கிட்டு சாடும் போது எனக்கு அது பத்தல இது பத்தல அப்படின்னு நம்ம எட்டு துதிக்கும் போது கிடைக்கும். அது நம்ம அவசரமான வாங்குற பலனாக இருக்கும். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி வச்சிருக்காரு. குறித்த காலம் வந்து இருக்கிறது. சூரியன் பக்குவப்படுத்த வேண்டிய காலம் இருக்கிறது. இடையில பறிக்க கூடாது. அல்லேலூயா. இந்த கனிகள் உண்டாகிறது பரிபூர்ணமான சுவையான கனி, வெயில இருக்கிற நல்ல வெயில் அடிப்பட்ட கனிகள் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நல்லா கவனிக்கிற, ரொம்ப முக்கியம். எந்த பழ செடிகளானாலும் வெயில் காலத்துல நல்ல தண்ணி உள்ள இடத்துல வெயில் காலத்துல முற்றி விளைகிற கனி ரொம்ப டேஸ்டா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பூத்த உடனே, காய் வந்த உடனேயே அது நமக்கு சுவையை கொடுக்கிறது இல்லை. தேவனுடைய வெளிச்சம் அது மேல படணும். ஒரு வீட்டுக்குள்ள தேவ வெளிச்சம் வரணும். ஒரு மனிதனுக்குள்ள தேவ வெளிச்சம் வரணும். அந்த மகிமையின் தேவனுடைய பிரசன்னம் வரணும். வரும்போது அவன் பக்குவப்பட்டு அந்த குடும்பம் பக்குவப்பட்டு மேன்மையான இடங்களுக்கு வருகிறது, ஆசீர்வாதமாக மாறுகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். வருகிற வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமிட்ட, வருகிற வருஷத்துல குறித்த காலத்தில் சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெற போகிறார். வருகிற வருஷம், குறித்த காலம். அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் குழந்தைக்காக, வீட்டுக்காக, உயர்வுகளுக்காக, வேலைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஷார்ட்கட்ல நிக்கிறாங்க. அங்க ஆசீர்வாதம் இல்ல, வறட்சி தான், அங்க வறுமைதான். ஆனா கர்த்தரை உயர்த்து வழி திட்டம் வச்சிருக்கார். அவர் உன்னை வாழ்க்கையில பிரகாசிக்க இடம் கொடுத்தாயானால் கர்த்தரை பக்குவப்படுத்துவார். சூரியன் பக்குவப்படுத்துவது போல உன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி நல்ல மிகுந்த சுவையான மேன்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்துல சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். ஆமென் சொல்லுவோமா? இதை சொன்ன தேவன் நிறைவேற்றுகிறார். குறித்த காலம் வந்து வச்சிருக்கார். 75 வயசுல சொன்னவர் சொல்லுகிறார், 99 வயசுல சொல்லுகிறார், வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல உனக்கு ஒரு குமாரன் பெறுவான். சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். நல்ல குறித்த காலத்தில்தான் உங்களுக்கு கனி உள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, மேன்மைப்படுகிற ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் பக்குவப்படுத்த வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய சூரியன் வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி மேன்மையான, ருசியான, மகிமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க தேவன் விரும்புகிறார். பக்குவப்படாதது எதுவுமே ஆசீர்வாதமாக இருக்காது. அது நமக்கு டெம்பரரியா நிறைய ருசி போல தெரியும். ஆனா கர்த்தருடைய தோட்டம் போல தெரிகிறதெல்லாம் அழிவின் பாதை. நான் கர்த்தர் நம்பிட்டேன். கர்த்தரின் வாழ்க்கையின் வெளிச்சம். அல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் பாத்திரத்தின் பங்கு, கர்த்தரின் ஜீவியத்தின் எல்லாவற்றுக்கும் அவர்தான் என்று நம்பி வந்த பிறகு குறுக்கு வழியில காய பறிக்கூடாது, குறுக்கு வழியில வேற வழி தேடக்கூடாது. அவர் சொல்லியிருக்காரு, அதை சூரியன் பக்குவப்படுத்துகிற
நாளில எல்லாம் ஆசீர்வாதமா நிறைவேறும். பக்குவப்படுகிற காலங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு கையில் அடங்கி இருக்கணும். இல்லைன்னா அது அடங்காம இருக்கிறது, மனம் போல தாறுமாறா ஜீவிக்கிறது, தேவனுடைய பிரமாணங்களை விட்டு விலகுவது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகுவது, தேவனுடைய வழிநடத்தலை விட்டு விலகுவது, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காத ஒரு நாளும் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையில் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன் மேல காணப்படும். இந்த மாதம் கர்த்தருடைய உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய வழி நடத்தலுக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்கும் போது கர்த்தருடைய மகிமை அதிகமாக இறங்கி வரும். வாழ்க்கையில சுவாபங்கள் மாறும், குணங்கள் மாறும். மெய்யான ஒரு கிறிஸ்தவ லைஃப் நம்ம சபைக்குள்ளாக உண்டாகும், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக உண்டாகும், நம்மை குறித்து உண்டாகும். அந்த வாழ்க்கை தான் தேவன் பிரவேசித்த பிரகாசிக்கிற வாழ்க்கை. இரண்டாவதாக, இந்த தேவனுடைய பிரகாசம் வருகிறது என்றால் வீடு செழிப்பாக மாறும், தரித்திரங்கள் மாறும். உங்கள் வீட்டுல ஆசீர்வாதங்கள் வருவதற்கு ஒரு குறித்த காலம் அவர் பக்குவப்படுத்தி உங்களை மேன்மையாக வைக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடம் கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல உங்களுடைய மகிமை வரணும்ப்பா, உங்களுடைய வெளிச்சம் வரணும். அந்த சவுலை சந்தித்த அந்த ஒளி, அந்த ஆபிரகாம் சந்தித்த அந்த மகிமையான தேவனை, அந்த சந்தித்த அந்த மகிமை கண்ட அந்த மகிமை என் வாழ்க்கைக்குள்ளாக வரணும்ப்பா, வரணும். நான் தெளிவா நடக்கணும், நான் தடுமாறக்கூடாது. இதுதான் பாதை, வழி இதுவே, இதில் நட என்று சொல்கிற இந்த பாதையில் நான் தெளிவா நடக்கும். என நிச்சயமா ஒரு குறித்த காலத்துல கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து நிறைவேறும் என தைரியத்தோடு நடக்க நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, அருமையான மத்தியான பொழுதுல எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தர் வந்து உதிக்கும்படியா, கர்த்தருடைய மகிமை எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வரும்படியா காலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சூரிய பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் உலகத்தில் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறது. இதை விட மேலான மகிமையின் ஒளி, ஆட்டுக்குட்டியாண்ட வெளிச்சம் எங்க வாழ்க்கையிலுள்ளாக வரும்போது எங்க வாழ்க்கையெல்லாம் மாறுகிறதப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, அந்த அற்புதமான வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. சத்தியத்தை கேட்ட அத்தனை பேருக்குள்ளும் ஆவியான கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே உடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக, சூரியன் உதிப்பதாக, கர்த்தர் வந்து உதிப்பீராக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், வீட்டிலும், தொழிலும், பிள்ளைகளுடைய ஜீவியத்திலும் வந்து காணப்படுவதாக. குழந்தை பாக்கியத்துல தேவனுடைய வெளிச்சம் வருவதாக. திருமணங்கள்ல தேவனுடைய காரியங்கள் வெளிச்சம் வருவதாக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வீட்டிலும் வருவதாக. இருளில் வாழுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்களாக. ஆசீர்வதிப்பீராக. கனிகள் நிறைந்த மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி செல்வீராக. அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் கிருபைத்தார். யார் யார் வீடுகளில் தரித்திரங்களும், கஷ்டங்களும், கண்ணீர்களும், போராட்டங்களும், தொழில் பிரச்சனைகளும் இருக்கிறதோ அந்த வீடுகளில் தேவனுடைய வெளிச்சம் வருவதாக, மகிமை வருவதாக. குணங்கள், சுவாபங்கள், இன்னும் பழைய ஆண்டவர் தூஷிக்கிற, துன்பப்படுத்துகிற குணங்கள் யாரெல்லாம் இருக்கிறதோ இந்த வாழ்க்கையில கர்த்தர் வரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் வருவதாக. கர்த்தர் வந்து உதிப்பீராக. கர்த்தருடைய மகிமை வருவதாக. வீடுகள் மாறட்டும், வாழ்க்கைகள் மாறட்டும், சபைகள் மாறட்டும், ஊழியக்காரர்கள் மாறட்டும். என்னையும் எங்களையும் மாற்ற ஆண்டவரே, இந்த மகிமையான வழிநடத்தலை தொடர்ந்து தார். ஆசீர்வதிப்பீராக. செய்தி கேட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.